தம்பி சேகரி, தம்பி சேகரி. இல்ல என்ன பண்ணிட்டு வந்திருக்கா? சரி, தண்ணியில குளிச்சியா இல்ல செண்டுல குளிச்சியால? அங்க வரும்போது எங்க நாத்தம் தாங்க முடியல. மூக்கெல்லாம் பொசிக்கு வேற போல இருக்கு. எதுக்குல இவ்வளவு செண்டை ஊத்திட்டு வந்தா? ஆமா, கலவைக்கு பேரு முத்துமாலையா. இல்ல செண்டை அடிக்க வேண்டியதான். இவ்வளவு வேலை அடிப்பாவே? வீடு முழுக்க நாத்தம் தாங்க முடியல. உனக்கு வாசனை இருக்குல்ல, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இருமல் தும்மல்ல வந்து அலர்ஜி ஆகிட்டு இந்த செண்டு கிண்டுல அடிச்சிட்டு வந்து என் பக்கத்துல வண்டியில வந்து உட்கார்ந்து தொலைஞ்சிராங்க. அம்மா அம்மா ஒரு வாய் சோறு திங்க முடியுமா அந்த நாத்தத்துல? இதுவா வியாதி மாதிரி தான் இருக்குல்ல. ஏன் நல்லா சோப்பாட்டு குளிச்சாலும் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அடிக்கணும்? ஒழுங்கா அழுக்கு தேய்ச்சி குளிக்கலையோ? பிறகு வீட்டுல இந்த நாத்து மருந்து கொசு மருந்தெல்லாம் அடிச்சு தெரியா? இந்த வீட்டுக்குள்ள பச்சை பிள்ளை இருக்காது, மூக்குல பச்சை என்னத்துக்கு ஆகும்? இப்ப சொல்லி கேட்டுக்க தம்பி சேகரி. செண்டு கிண்டு அடிக்கணும்னா கிளம்பிட்டு வெளியே வாசல்ல போய் அடிச்சிட்டு கொண்டு பாட்டில உள்ள எரிஞ்சிட்டு பேரு. வீட்டுக்குள்ள என்ன அடிச்சிட்டு போனேன்னு வச்சுக்க, பிச்சு விடுவேன். ஏல 8 மணிக்கு பஸ் கிளம்பிடும். அதுக்குள்ள கொண்டு போறதுக்கான சாமான எடுத்து வச்சிருக்கேன், அதை ஏத்து போ. ஏல 2 மணி நேரம் தானே இருக்கு, 2000 மணி நேரம் இருக்கு மாதிரி சொல்லி இருக்கு. வெறும் பையனை கையில தூக்கிட்டே யாரில்லன்னு எனக்கும் தெரியும். நான் நிறைய பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அங்க போய் என்ன சாப்பிடாம பட்டினியா கிடக்க முடியும்? சமைக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன், மொத்தத்தையும் ஏத்து போ. ஆமா, ஹோட்டல்ல சாப்பிட்டா ரூபாய்க்கு எங்க போறது? ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் தான் கேட்டிருக்கு. பஸ்ஸுக்கே எக்கச்சக்கமா ஆகும். வேற சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? பொங்கி தின்னாதான் கம்மி ஆகும். அதனாலதான் பாத்திரம், அரிசி மூட்டை, காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்கு, எடுத்து போய் பஸ்ல ஏத்து. எல்லாரோட சம்மதத்தையும் வாங்கிதான் சோறு பொங்கி சாப்பிடணும் முடிவு பண்ணிருக்கு. நான் சொன்னா அப்படியான்னு கேளு. நீயா ஒண்ணு தனியா கிளப்பி விடாத. ஏற்கனவே அந்த குடுமிக்காரியும் மீன்காரியும் ரொம்ப ஆடுவாள்வே. நீ இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவளை குடுமியில சலங்கை கட்டிக்கிட்டு ஆடுவாள்வே. ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் வண்டியில ஏத்து போ. உனக்கு கெளுப்புக்கு ஜோசப்ப கூப்பிட்டுக்க. ஆமா, வீட்டுல இருக்க சோறு கட்டில எல்லாத்தையும் மொத்தமா ஏத்து. அந்த ஆளை வீட்டை காலி பண்ணிட்டு டூருக்கு போன இடத்துல தங்கிடுவான். ஏலே சிலிண்டர் அடுப்புல தூக்கிட்டு போயாச்சுன்னா அம்மையும் தங்கச்சி எப்படி சமைச்சு சாப்பிடுவாவே? நீரோஜாவும் அம்மையும் வீட்டுல தான் இருக்க போறாவே. சரோஜா, நானும் வீட்டுல தாமா இருக்க போறேன். அம்மா கூட நானும் இருந்துக்கிட்டே நீங்க எல்லாரும் டூருக்கு போயிட்டு வாங்க. ஏன் சித்தி, நீங்களும் வர வேண்டியதானே? அம்மையும் நீரோஜாவும், நீரோஜா புருஷனும் நீரோஜா குழந்தை மட்டும் இருக்கட்டும். நீங்க எங்க கூட வாங்க சித்தி. இல்லம்மா, நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? சின்ன பிள்ளைகள் வந்தா நல்லா சந்தோஷமா சுத்தி பார்க்கும். நாங்க வந்தாலும் எங்கேயாவது ஓரமாதமா உட்கார்ந்துருப்பேன். அவ்வளவா இன்ட்ரெஸ்டும் இல்லை எனக்கு சுத்தி பார்க்கறதுக்கு. என் மகனும் மகளும் வருவாவ, அவையில வேணா கூட்டிட்டு போமா, நான் வரல. அப்படியே சித்தி, அப்ப சரி. செனிப்பறிய ஜோசப்பையும் கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரிம்மா. எம்மாடி மாடுமாவிலே, நானும் டூருக்கு போறேன். நான் நிரோஜா எங்க அக்காலாம் வீட்டுல தான் இருக்கோம். நீங்களும் இங்கேயே இருங்க. தேர்ந்து வயசான காலத்துல எதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறிய? அப்படி என்ன எனக்கு வயசாகி போச்சு? உனக்கும் உங்க அக்காளுக்கு வேணா வயசாயிருக்கும். எனக்கு ஒன்றும் அப்படிலாம் வயசாகல. இந்த வயசுல சுத்தி பார்க்காம நான் வேற எந்த வயசுல போய் சுத்தி பார்க்க போறேன்? எல்லாத்தையும் அனுபவிக்கிற வயசுல அனுபவிச்சுக்கிடணும். பிறகு ஆசைப்பட்டாலும் அனுபவிக்க முடியாம போயிடும். அப்படி சொல்லுப்பா பேராண்டி. சரோஜா, நானும் டூருக்கு வரேன். என் பேரையும் சேர்த்துக்க. பாட்டி, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டுங்க பாட்டி, அப்பதான் கூட்டிட்டு போவேன். இது என்ன கதையா இருக்கு? அரிசி கொடுத்து எதுக்கு அக்கா வீட்டுல சோர்த்தீங்கன்னு? பாட்டி, அரிசிலாம் கொடுக்க சொல்லல, பணத்தை தான் கேட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். வாங்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு நான் எதுக்கு வாங்கோட டூருக்கு வரணும்? நானே தனியா போவேனே. நீ தான் இந்த ஊருக்குள்ள பெரிய வானர்னு பீத்திக்கிட்டு தெரியா? ஊரு முழுக்க 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்கும் சொந்தக்காரவியான்னு பேசிக்கிட்டியாவ. அப்படி இருக்கும்போது எனக்கு நீ ரூபா போடாம என்கிட்டயே ரூபா கேட்டா என்ன அர்த்தம்? இத்தனைக்கு நான் உனக்கு சொந்தக்காரி. பாட்டி, சும்மா தான் கேட்டேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்த்தேன். அதான் சித்தி வரலன்னு சொல்லிட்டாவல்ல. உங்களுக்கு தம்பி தங்கச்சிக்கு மட்டும் தானே, நானே பார்த்துக்கிட்டு வாங்க. சரி சரோஜா, நான் இந்த காஸ்டியூம்லயே வரட்டுமா இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுட்டு வரட்டுமா?
பாட்டி இப்படியே வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஜீன்ஸ் டி-ஷர்ட்ல மட்டும் உங்களுக்கு ஹீரோயின் எல்லாரும் நினைச்சுக்கிடுவாவே. இல்ல நோட்டு என்ன சொன்னேன்? என்ன தப்பு திருத்திக்கிட்டு இருக்கியோ? எனக்கு என்ன சொன்னேன்னு எல்லாம் தெரியும். நான் சொன்ன வேலை போய் செய்யல போல. 8 மணிக்குள்ள எல்லாரும் வண்டியில வந்து ஏறாம இருங்க, அதுக்கு போய் வச்சுக்கிட்டேன். ஷடோஜா, நான் என்ன வண்டியில இப்பவே போய் ஏறி உட்காந்துக்கிடட்டுமா? எனக்கு டிஃபனையும் சேர்த்து அங்கேயே கொண்டு வந்துடு. ரொம்ப அவசியம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் தான் ஏறணும். 8 மணிக்கு தான் வண்டி கிளம்பும், அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வாங்க. சரி ஷடோஜா. எல்லாரும் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு போறதுக்குள்ள நான் ஒரு வழியா இருவேன் போல தெரியுது. ஏலே 4 பாத்திரத்தை தான் தூக்கிட்டு போற. இதுவே உனக்கு வெயிட்டா இருக்கு போல. அங்க இன்னும் 10 மூட்டை அரிசி வச்சிருக்கேன். கூட்டிட்டு போற கூட்டத்துக்கு பொங்கி போட இருக்குதான். ஏலே ஒரு ஊரே தான் கிளம்பி வருதுல்ல, அதுகளுக்கு சமைச்சு போறதுக்கு எல்லா பொருளும் தேவைப்படுது. இதுவே 10மா 10ஆதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஏத்து. ஏலே மொத்தத்தையும் நீயே தலையில அள்ளி போட்டு சமைக்காத, அப்புறம் குறுகி ஆயிர போற. ஆமா டூர் போறதுக்கு ஒருத்தர் பணம் மட்டும் தரலையே. எல்லாம் பெரிய வீராங்கனைகள் மாதிரி பேசிட்டு போனாலுவே. யாரையும் வண்டியில ஏற விட்டுற கூடாது. வண்டிக்கிட்ட போய் நின்று உள்ள ஏறதுக்குள்ள ரூபாய் தந்துட்டு போங்கன்னு பிடிக்கணும். முதல்ல வயிற்றுக்கு 2 இட்லி பிச்சு வாய்க்குல போட்டு போவோம். டீச்சருக்கா, டூர் போறதுக்கு 10,000 கட்டிட்டீங்களா? இல்லட்டினா நான் பணம்லாம் கட்டல. அப்படின்னா நீங்க டூருக்கு வரலையோ? டூருக்கு வாரேன், ஆனா பணம் இப்ப கட்டல. கையில ரூபாயே இல்லாத நேரத்துல டூருக்கு ஏற்பாடு பண்ணிருக்காவ. என் பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போங்கன்னா அந்த ஓனர் கேட்க மாட்டேங்கிறாவ. நீயும் வந்தா பிள்ளைகளை கூட்டிட்டு வான்னு சொல்லியாவ. தனியா அனுப்பி விடுறதுக்கும் பயமா தான் இருக்கு. என் பிள்ளைகளே சின்ன பிள்ளைகள் தானே டீனா, அதுகளுக்கும் 10,000 கட்டணுமா? அப்புறம் எனக்கு வேற 10,000 கட்டணுமா? மொத்தம் 30,000 கட்ட சொல்லியாவ. இவ்வளவு செலவு பண்ணி இவைய கூட டூர் போறதுக்கு தனியாவே போயிடலாம் போல தெரியுது. என்ன இப்படி சொல்லிட்டிய? தனியா டூர் போனா இதை விட அதிகமா செலவாகும். எல்லாரும் மொத்தமா சேர்ந்து போனாதான் செலவுலாம் கொஞ்சம் கம்மியாகும். என்ன செலவு? அப்படி சமைச்சு நாங்களே தான் சாப்பிடணுமா? அப்புறம் பஸ்ல இங்க இருந்து டூர் போற இடத்துக்கு கூட்டிட்டு போறாவ, அப்புறம் கொண்டு வந்து விட போறாவ. இதுக்கெல்லாம் 30,000 ரொம்ப அதிகம். ஏக்கா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கே எவ்வளவு ரூபாய் செலவாகுது? சாப்பாடு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிருக்கா. அவியலும் எல்லாம் போட போறேன்னு சொல்லியிருக்காவ. கூடவே பஸ்ல வேற கூட்டிட்டு போறாவ. அதுவும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்ல 10 நாளைக்கு மேல டூர் சொல்லியிருக்காங்கல்ல. இவ்வளவு ரூபா ஆகதாங்க செய்யும். சரோஜாக்காவ இருக்க போய் கம்மியா சொல்லியிருக்காவ. மற்ற இடத்துல எல்லாம் அதிகமா தான் சொல்லுவாங்க. அப்படியா? கையில எங்க ரூபா இருக்கு? என் பிள்ளைகள் வேற ஆசைப்பட்டுட்டே இருக்கு டூர் போய் அவனும் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேற உட்கார்ந்து இருக்குதுவ. டீச்சர் அக்கா நீங்களும் வாங்க, அப்பதான் எனக்கும் நல்லா இருக்கும் பேச்சு துணைக்கு. வர ஆசையா தான் இருக்கு டீ. நானா ரூபாயிலேயே அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். பேசாம ஓனர்ட்ட வாடகை பணத்தோட சேர்த்து தரேன்னு சொல்லிட வேண்டியதா? ஆமாக்கா அப்படி கொடுத்துருங்க. சீக்கிரமா கிளம்புங்கக்கா, 8 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துருவோன்னு ஓனர் சொல்லிட்டாங்க. சரி டீனா, உனக்கும் புருஷனுக்கும் பணம் கட்டிட்டியா? என் புருஷன் கட்டிடுவாருக்கா. அப்படியா? நீங்கக்கா பணம் கட்டிட்டீங்களா? கெட்டதான் போறேன், சீக்கிரமா கிளம்பி வாங்க போவோம். அப்படியா? நீங்களும் டூருக்கு வரீங்களோ? ஆமா, என் பிள்ளைகளும் ஆசைப்படுதுவே. அதனால என் புருஷன் பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியாக்கா? கொடுத்துட்டு போயிட்டாரோ? ஆமா, நான் தரவு கட்டிடுவேன். நீங்களும் போய் எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, பஸ்ல போய் ஏறுவோம். சரிக்கா. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. சரி, பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லாரும் கும்பிட்டு அதே பழக்கெல்லாம் வருது. இதுக்கெல்லாம் கும்பிடக்கூடாது, டூருக்கு தானே வரவே. வாங்க வாங்க வாங்க. என்னம்மா ஒன்று பொண்ணு இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி வந்து நின்ட்ட? நம்ம வந்தாதானே எல்லாரும் வருவாங்க டாடி. எப்பவுமே நான் எல்லாருக்கும் முன் உதாரணமா இருக்கேன்னு நினைப்பேன். அதனாலதான் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன் டாடி. சரிம்மா, நல்ல இடத்துக்கு தானே கூட்டு போற? ஆமா டாடி, பெஸ்ட் பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு போறேன். வண்டியில ஏறி உட்காருங்க டாடி, முன் சீட்ல உட்காருங்க. சரிம்மா. எப்பாடா இப்பதான் ஒருத்தரா வந்துகிட்டு இருக்காவே. ஐயோ டாடிட்ட பணம் கேட்காம விட்டுட்டேனே. டாடி பணம் தராம இருக்க மாட்டாரு. இப்ப தரலன்னா என்ன போய் யாரி உட்கார்ந்து தந்துருவாரு. டாடி தரலனாலும் குழந்தைகிட்ட வாங்கிக்கிடலாம். வணக்கம் ஓனர். என்ன பச்சிக்கிளி, டாடி கூட வராம யார் கூட வரா? ஓனர், என்னை பார்த்தா வேற யாரோ மாதிரியா தெரியுது. பச்சிக்கிளி டாடி அவர் கூட கூட்டிட்டு போறதை விட என் கூட வர்றதுதான் சேஃப்னு நினைக்கிறாரு. அப்படியே பாடிக்காடுன்னு நினைச்சிருப்பாரு. இல்ல ஓனர், என் மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. அவர் பொண்ணை என் கையிலேயே பிடிச்சு கொடுத்துட்டாருன்னு பாத்துக்கோங்களேன். அது எப்போ?
இந்த செல்லம்மா மவனுக்குலாம் இவ்வளவு பேசி முடிச்சு வச்சிருக்கு. யாருக்கு பேசி முடிச்சாலும் எது நடக்கணுமோ அதான் நடக்கும் ஓனர். சரி 10,000 எங்க? 10,000 தானே, என்னோட நண்பன் கொண்டு வருவான் ஓனர். நண்பனா? அவன் ஓனர், யார் எனக்காக பணம் கொடுக்கறானோ அவன் தான் என்னோட நண்பன். இப்படியே ஒருத்தரையா ஒத்த சாட்டி விட்டுட்டே போங்க. ஓனர், நீங்க வேணா பார்த்துக்கிட்டே நில்லுங்க. எனக்காக ஒருத்தர் பணம் கொடுப்பான், அவன் தான் என்னோட உயிர் நண்பன். பச்சைக்கிளி, வாங்க போய் வண்டியில ஏறலாம். யார் அந்த நண்பன்? ஒரே துஷ்டால வச்சுட்டு போறான்வே. பணம் வருமா வராதான் தெரியலையே. ஒரு நாள் கழிச்சு ஏற்பாடு பண்ணிருக்கணும். பணத்தை வாங்கினதுக்கு வரதா வண்டி பிடிப்பேன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு இல்லாம வண்டி கொண்டு விட்டேல, அதான் நான் பண்ண தப்பு. ஐயோ, நான் பீரோல வச்ச 5 லட்சம் ரூபாயை காணோம். எங்க போயிருக்கா? இங்க தானே வச்சேன். யார் எடுத்துப்பா? நான் இத நம்பி தான் டூருக்கு வரேன்னு சரஜா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஒரு பைசா கூட இல்லையே. எங்க போச்சு? யார் எடுத்துப்பா? ஒரு சமயம் அந்த சில்பாவை அந்த குடிமிகாரி எடுத்துப்பாள்களோ? யாருக்குன்னு நம்ம வீட்ல வந்து திருநாள்களே. அந்த ரூபாய் வேற அவர் ரூபாயாச்சே. ஒருவேளை திருடி இருப்பாளோ? போச்சு, என் பணம் எல்லாம் போச்சு. நாசமா போறாள்வா. எப்போ வந்து திருடிட்டு போனாள்வன்னு தெரியலையே. இது கூட தெரியாமல நான் இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன். இப்ப டூர் போறதுக்கு சரஜக பணம் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாய் கூட இல்லையே, என்ன பதில் சொல்லுவேன்? எதையா சொல்லி சமாளிச்சுட்டு டூருக்கு போயிட்டு வருவோம். டூர்ல வச்சு ஆத்தாலே மாவளையும் நான் பாத்துக்கிட்டேன். என் வீட்டுக்குள்ளே வந்து ரூபாயை திருடிட்டு போறியே. வச்சுக்கிட்டே ரெண்டு பேரையும் டூர்ல. சரஜகா, வண்டி வந்துட்டு செல்லம்மா, பணத்தை தந்துட்டு போய் யாரு உட்காரு. ஏக்கா, நான் பணத்தை வச்ச இடத்துல காணும் பாத்துக்கிடுங்க. என் புருஷன் ஏதோ எடுத்துட்டு போனாரான்னு தெரியலக்கா. அவரு வந்தாதான் தெரியும். போன் பண்ணாலும் எடுக்கல. அதனால என் புருஷன் போன் எடுத்த உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விட சொல்லியேக்கா. அது என்ன உன் வீட்டுல மட்டும் எப்போதும் பணம் காணாம போயிருதுன்னு சொல்லியா? உண்மைதாக்கா சொல்லியே, எனக்கு தெரியல. கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கக்கா, என் பணம் சீக்கிரமா வந்துடும். முதல்ல தந்துட்டு தான் யாருன்னு சொல்லியிருக்கேன். இப்படி கடன் வச்சுட்டு போறதெல்லாம் சரியா இருக்குதா? சரோஜாக்கா, உங்களுக்கு என்ன பணத்துக்கு குறைச்சலா? 10 வீடு 10 மாடு வச்சிருக்கிய. ஒரு சோடுக்கு போட்டா 10 லட்சம் ரூபாய் வந்து விழும். இந்த 10,000 எல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாக்கா? தந்துருவேக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. என் புருஷன் போனை அட்டென்ட் பண்ண உடனே உங்களுக்கு போட்டு விட்டுற சொல்லி. எப்ப போட்டு எப்ப வந்து தொலைக்க? சரி சரி, போய் யாரு? ஆமா, உன் மகனுங்க லக்கேஜ் தூக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு வர சொன்னேக்கா. மெதுவா வருவான். அதான் என்ன யாரும் வந்து வண்டியில ஏறலல்ல. இப்போ வந்துருவாக்கா, நான் உள்ள போய் உட்காரு. என்ன இவ்வளவு இப்படி சொல்லிட்டு போறா? ரூபா தருவாள்வல தரமாட்டாள்வலாம் தெரியலையே. நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏ அம்மா, இதை நான் தலையில இழுத்து போட்டு பெரிய தப்பா போச்சு. டீனா பிள்ளை வருது, அவ எப்படியும் ரூபாய் தந்துருவா. நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. அவளுக்கு அவ புருஷனுக்கோ 20,000 தந்துருவா. அப்படி இப்படிமா கொஞ்சம் சமாளிக்க ஈஸியா இருக்கும். வாமா டீனா, வா. ஆமா, நீ மட்டும் வந்திருக்கா? சாம்சி தம்பி எங்க? ஏக்கா, அவிய பின்னாடி வராவக்கா. அப்படியா? சரி, ரூபாய் தந்துட்டு போப்பு. ஏக்கா, அவர் தருவார்க்கா, நான் போய் உள்ள உட்காரு. சரிம்மா, போய் உட்காரு. நினைச்ச மாதிரியே சொல்லிட்டா. சாம்சி தம்பி நல்ல பையன், ரூபாய் கண்டிப்பா தந்துருவான். தம்பி சாம்சி, பாப்பு. ஓனர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. அப்புறம் தம்பி, டூருக்கு போறதுக்கு 20,000 தரணும்ல, அதை தந்துட்டு போ. என்னக்கா ஏன்ட்ட கேக்குறியா? அவ தரலையோ? இல்லையே, டீனா வாங்கிட்டு தான் ரூபாய்க்கு தருவான்னு சொல்லிட்டு போனா. என்னக்கா சொல்றிய? வீட்டுல வச்சு அவட்ட தான் ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவ மறந்துட்டான்னு நினைக்க, பையில வச்சிருப்பாளா இருக்கும். அப்படியா? சரி சரி, ரூபாய் பத்தி எனக்கு என்ன பையன்? உள்ள போய் உட்காரு, வந்து வாங்கிடு. சரிக்கா, வாங்க தாரு. எப்பாடா, சாம்சி தம்பி கண்டிப்பா தந்துருவான். ஐ, பிசாண்டி வரவே. வாங்க பிசாண்டி, வாங்க. என்னது இது? வானர் வேற நின்னு